ஹாய் நண்பர்களே, இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும், உலகத்தின் பார்வையில எவ்வளவு உயர்வா இருந்தாலும், எவ்வளவு செழிப்பா இருந்தாலும், இன்னைக்கு அதில் நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும் மனசுல ஒரு வெறுமை இருக்கு, ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இல்லை, நல்ல தூக்கம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். பாருங்க, தேவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இப்படி சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படாது. ஏதோ வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியானா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினாலே வேதனை இல்லை, அந்த ஆசீர்வாதத்தினாலே சந்தோஷம் கிடைக்கும். தேவன் ஒரு வருமானத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வருமானத்தினாலே நமக்கு சந்தோஷம் இருக்குமே ஒழிய அந்த வருமானத்தினாலே நமக்கு ஒரு மன திருப்தியற்ற ஒரு சூழல் ஏற்படாது. அப்படியானால் தேவன் தருகிற நன்மைகள் திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம ஜெபிப்போம். நம்ம சுயமுயற்சியில வருகிற ஆசீர்வாதம் அல்ல, நம்ம சுயமுயற்சியில வருகிற ஆசீர்வாதம் ஒருவேளை நமக்கு மன திருப்தியை தராமல் போகலாம். நம்மளாய் தேர்ந்தெடுக்கிற ஒரு வருமானத்திற்கான வழி நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தத்தையும் வேதனையும் கொண்டு வரலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கிற வழி, தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான பெருக்கத்தை தர உள்ளது. அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொண்டு வரும்.